ஒரு நாள் எனக்கு பதிலாக நீ குப்பை போட்டால் தான் என்னவா? ரொம்ப தான் பண்ணுற. ஹலோ, பார்த்து வர மாட்டீங்களா? ஹலோ மிஸ்டர், உங்களை தான். மிஸ்டர் இல்லைங்க, இனிமேல் நீங்கள் தான் என்னோட மிஸ்ஸஸ். ஸ்லிப் ஆயிட்டேங்க, அதான் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு வேளைக்கு 2 வேளை வச்சுட்டு பார்க்கறத பாருங்க. ஐயோ, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நானே 3 வேளையும் குப்பை போட்டிருப்பேனே. சிரிச்சுட்டே இருக்கான், லூஸா இருப்பானோ? ஏங்க ஒரு நிமிஷம். இதுக்கப்புறம் இந்த ஏரியாவுக்கு நீங்கள் தான் வருவீங்களா? ஆமா, ஏன் கேட்குறீங்க? போக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஆளை பாரு, கன்ஃபார்ம் மென்டல் தான். பண்ணி எடுத்துணுமே. ஏங்க ஒரு நிமிஷம். என்னடா உனக்கு? குப்பைங்க. ஹலோ, ஒரு நிமிஷம். என்னம்மா? இப்படி எல்லா வேஸ்ட்டும் ஒன்றா போடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதுங்களா? அதெல்லாம் தெரியும், ஆனால் அதை பிரித்து போகிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. இந்த வேலையை செய்கிறதுக்கு தானே நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க. அதுக்குன்னு உங்கள் வேலையை சேர்த்து நாங்கள் தான் செய்யணுமா? இங்கே பாருங்க, இந்த ஃபுட் வேஸ்ட்டெல்லாம் ஒரு கவர்லேயும், பிளாஸ்டிக் வேஸ்ட்டெல்லாம் இன்னொரு கவர்லேயும், அதே மாதிரி இந்த நாப்கின்ஸு, மெடிக்கல் வேஸ்ட்டெல்லாம் எல்லோ கவர்லேயும் போட்டு தனியாக பிரித்து தரலாம்ல. கரெக்ட் தான், பட் என்னால் அது முடியாது. விட்டா உன் கூட சேர்ந்து என்னையும் குப்பையில் சொல்ல போல் இருக்கு. உங்கள் மூளையில் இருக்க குப்பை இல்லாமல் இந்த வேலையெல்லாம் உங்களால் செய்ய முடியாது. என்னம்மா சொன்ன? எங்கள் வேலையை நாங்கள் செய்யணும்னா உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செய்யணும்னு சொன்னேன். என்னம்மா விட்டா நீ பாட்டு பேசிக்கிட்டே போற? சத்தமாக பேசுறதுனாலலாம் நீங்கள் பண்ணுறது சரின்னு ஆயிராது. இந்த குப்பையை பிரித்து போடுற வரைக்கும் இது உங்கள் வீட்டு வாசல்லே தான் இருக்கும். அதையும் நான் பார்க்குறேன். யாருக்கிட்ட பேசணும்னு தெரியும், நான் பேசிக்கிறேன். ஓ, ஏ அழகி, என்னடி பண்ணிட்டு இருக்க? இங்கே பாருங்கக்கா, குப்பையை பிரித்து தாங்கன்னு சொன்னதுக்கு இவர் என்கிட்ட கோவப்படுறாரு. என்னம்மா தேவி, எனக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு புதுசாக ஆள் சேர்த்துருக்கீங்க போல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், வேலைக்கு புதுசு. இந்த விஷயத்தை பெருசு பண்ணிட வேணாம் சார். தெருவை சுத்தம் செய்கிற வேலையை மட்டும் பார்க்க சொல்லு. பெரிய கலெக்டர் மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க வந்துட்டான். சரிங்க, நான் சொல்லிக்கிறேன். உனக்காக விட்றேன் தேவி, இல்லைன்னா நடக்கிறதே வேற. அழகி விடுங்கக்கா. ஏய், அழகி, இப்போ எதுக்கு இவ்வளோ கோவமா இருக்க? அவர் மேலே தான் தப்புன்னு தெரிஞ்சோம், நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்டீங்க? இப்போ என்னை என்னடி பண்ண சொல்கிற? நம்மளால அவங்கக்கிட்ட மல்லுக்கு நிற்க முடியுமா சொல்லு? அது இல்லாமல் நாமெல்லாம் கேள்வி கேட்டால் அவங்களுக்குலாம் பிடிக்காது. இங்கே எத்தனை வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன். இங்கே யார் யார் என்னன்னு நல்லாவே தெரியும். சிரித்து பேசுறது, ஒரு கப் டீ கொடுக்கறது, 50 100ன்னு கொடுக்கறது, இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மேலே இருக்க அக்கறைனால மட்டும் இல்லைன்னு எனக்கும் நல்லாவே தெரியும். நம்ம என்ன இதெல்லாமா எதிர்பார்க்குறோம்? நாம் எதிர்பார்க்கறது நம்ம செய்கிற வேலைக்கான மரியாதைன்னு அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே இருப்பாங்க. அப்புறம் என்னக்கா, அவங்கள எப்போ பார்த்தாலும் சார் மேடம்னு மரியாதையாக கூப்பிடுறீங்க. அவங்க என்ன வேலை சொன்னாலும் எதுக்குன்னு கூட கேள்வி கேட்காம நீங்கள் பாட்டுக்கு ஓடி போய் செய்கிறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கோவமாக வருது. இதை பாரு அழகி, அவங்களுக்கு மதிக்க தெரியலன்னா என்ன, நமக்கு மதிக்க தெரியும்ல. அழகி, அப்புறம் அந்த ஆள் கவுன்சிலருக்கு நெருக்கம், அது இல்லாமல் நம்ம சூப்பர்வைசருக்கு சொந்தக்காரர் கூட. அந்த தைரியத்தில் தான் அந்த ஆள் பேசிகிட்டு இருக்கான். நீ அவன்கிட்டலாம் வாய கொடுக்காத. அதுக்குன்னு நம்ம கேள்வி கேட்கக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லைல்ல. இந்த நாட்டில் பல விஷயம் கேள்வி கேட்டு கேட்டு தான் மாறி இருக்கு. தப்புன்னு தெரிஞ்சா உடனே கேள்வி கேட்கணும்க்கா. அடடா, நான் சொல்கிறது எதையும் நீ கேட்க போகிறதில்ல. நீ பேசுகிற பேச்சுக்கு பேசாமல் வக்கீல் ஆயிருக்கலாம்ல. எதுக்கு இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க? இந்த அழகி டீ. எதுக்கு டீச்சர் இதெல்லாம்? பரவாயில்ல, இருக்கட்டும் குடி. நீ கேட்ட புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன், நீ ஃபர்ஸ்ட் டீ குடி. தேங்க்ஸ் டீச்சர், நான் வேற உங்களை ரொம்ப சிரமப்படுத்துறேன். அப்படிலாம் இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு டீச்சருக்கு சந்தோஷமே பசங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது தான். சில சமயம் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு எங்களுக்கு பதில் சொல்லவே தெரியாது. இருந்தும் அப்படி இப்படின்னு சமாளிச்சிருவோம். அடுத்த நாள் படிச்சுட்டு வந்து பதில் சொல்லிடுவோம். டீச்சர்,
நீங்க வேலையை ரிசைன் பண்ணதா கேள்விப்பட்டேன். 6 மந்த்க்கு அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ்க்காக அப்ராட் போகிறேன். ஓ, எவ்வளோதான் டீச்சர் படிச்சுட்டே இருப்பீங்க? டீச்சர்ஸும் புக்ஸ் மாதிரி தான். அடுத்த பக்கத்தை திருப்ப திருப்ப புதுசாக நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கும் இருக்கும். அதே சமயம் பேஜஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ரிசர்ச் பண்ணி அப்டேட்லேயே இருந்தால் தானே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியும். ஆனால் பசங்களாம் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண போகிறாங்க டீச்சர். உங்கள் ஏரியா பசங்களுக்காக தானே புக்ஸ் வேணும்னு கேட்டிருந்தேன். ஆமாம் டீச்சர். நான் இன்னும் 6 மந்த்துக்கு டியூஷன் எடுக்கலான்னு இருக்கேன். பசங்களை வேணா அனுப்பிவிடேன். ஓகே டீச்சர், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் வேணாம். எனக்கு புக்ஸோட ஸ்மெல்லும் ஸ்டூடெண்ட்ஸோட நாய்ஸும் இல்லாமல் நார்மலாக இருக்கவே முடியாது. சரி இது வரேன். ஹாய். இவன் எதுக்கு இங்கே வரான்? இங்கே என்ன பண்ணுறீங்க அழகி? அது எதுக்கு உனக்கு? சரி நீ இங்கே என்ன பண்ணுறன்னு சொல்லு. தேதி 10 ஆயிடுச்சு, அதான் ரெண்ட் கலெக்ட் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். ஓ, இந்த இஎம்ஐ லோன் மாதிரி இப்போலாம் ரெண்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கும் ஜாப் வந்துருச்சா? என்னங்க கலாய்க்கிறீங்களா? ஆமான்னு சொன்னா என்ன பண்ணுவ? இது என்ன உன் வீடா? ஏன் இந்த மாதிரி வீடெலாம் நாங்கள் வச்சிருக்க கூடாதா? என்னது இது உன் வீடா? ஆமாம். ஏன்? காலையில் உன்னை பார்க்க நல்லா நல்லா ஃப்ராடு மாதிரி இருந்த. அப்போ இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு. டேய் என்னடா அவகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா? நம்ம ஏரியாவில் தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் எல்லாம் ஓகேவான்னு கேட்டுட்டு இருந்தேன். முதல்ல நீ வேலைக்கு போகிற வழியே பாரு, அப்புறம் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். இந்த அழகி இதில் கொஞ்சம் புக்ஸ் இருக்கு, மீதி புக்ஸ் வந்து நாளைக்கு வந்து வாங்கிக்கோ. சரிங்க டீச்சர். எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் தயங்காமல் என்கிட்ட வந்து கேளு, சரியா? சரிங்க டீச்சர், அப்போ நான் கிளம்புறேன். சரிம்மா. இவனை இப்படியே விட்டு போகக்கூடாது. டீச்சர், நான் அடிக்கடி வர்றதெல்லாம் ஓகே தான், ஆனால் அது ஓனருக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா? ஓனரா? அது யாரு? என்ன டீச்சர் இப்படி ஓனர் நிக்க வச்சுட்டு யாரும் கேக்குறீங்க? அப்புறம் அவர் கோச்சிக்கிட்டு உங்களை வீட்டு காலி பண்ண சொல்லிட்டு போறாரு, பார்த்து இருந்துக்கோங்க. சரி நீ போ அழகி, ஓனர் கிட்ட நான் பேசிக்கிறேன். வரேன் டீச்சர். சரிம்மா. வரேங்க ஓனர். அழகா இருந்தாலே ஆபத்து தான் போல. டேய் நீ ஓனரா? சொந்தக்கார பையனாச்சுன்னு வீடு கொடுத்தா ஊரெல்லாம் இப்படிதான் சொல்லிட்டு தெரியுறியா? ஐயோ அக்கா, அவங்க சும்மா சொல்லிட்டு போறாங்க. இனி தேதிக்கு வாடகை வரணும், 2000 ரூபாய் சேர்த்தியும் அக்கா. போடா போ 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 போ. அவங்க உங்ககிட்ட கேட்டாங்களா நான் என்ன சொன்னேன்னு? நான் உங்ககிட்ட பேசினேனா? அப்புறம் எதுக்கு நீயா வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்த? அது நீங்க என்ன பார்த்து சொல்லுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. எனக்கும் அப்படிதான், உன்னை பார்க்கும்போது ஃப்ராடா இருப்பியோன்னு தோணுச்சு. சரி அதெல்லாம் விடுங்க, உங்களுக்கு என்கிட்ட ஏதாச்சும் கொடுக்கறதுக்கு இருக்கணுமே. இப்போ உனக்கு என்னடா வேணும்? நீ தான் வேணும். கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்போ வா, வந்து கூட்டிட்டு போ. டேய், காலையிலேருந்து ஒரே தொல்லையா போச்சு, அதான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஆமாங்க, இவ்வளோ குப்பையை பார்த்தா எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கு. நீங்கள் நல்லா அடித்து சுத்தம் பண்ணுங்க. நானும் அதான் நினைக்கிறேன், அடிக்கிற அடியில் இனிமே இந்த பக்கம் குப்பையே வரக்கூடாதுன்னு. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க. யூ கண்டினியூ. கேட்டதை வாங்காமலே போறீங்க? பரவாயில்லைங்க, நோ ப்ராப்ளம். அதை நீங்களே வச்சுக்கோங்க, சேஃபாக இருக்கட்டும். பரவாயில்லைங்க, வந்து வாங்கிட்டு போங்க. நீங்களே வச்சுக்கோங்க. நடா வாழ்க்குது. நல்லதுக்கே காலம் ஏண்டா இவ்வளோ சோகமா இருக்க? அட போலகி, எனக்கு இன்னைக்கு நேரமே சரியில்லை. நமக்கு எல்லா நாளும் ஒரே மாதிரி தாண்டா இருக்கும். அது என்னமோ கரெக்டு தான், ஆனால் இன்னைக்கு ரொம்ப மோசம். மதியம் ஆச்சுன்னா பசி வருதோ இல்லையோ, ஒப்பாரி வைக்க கரெக்டா நீ வந்துடுற. உன்கிட்ட போய் சொல்ல வந்த பாரு, நான் கிளம்புறேன் போ. ஹே உட்காரு, என்னாச்சு? 3வது தெரு முக்கில் மூக்கு பொடப்பா ஒருத்தர் இருப்பான்ல,
அதான் நீ கூட நேற்று பிரச்சனை பண்ணிய அந்த கவுன்சிலர் சொந்தக்காரன். ஓ அந்த பெருமாளா? அவன் தான். காலையில் குப்பை எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டு இருந்தேன். அவன் எதையோ பறி கொடுத்த மாதிரி பதறி போய் ஓடி வந்தான். அப்புறம்? தம்பி செயினை காணோம், கடைசியாக எந்த சைடு தான் வந்தேன், கொஞ்சம் தேடி தர முடியுமான்னு கேட்டான். நீயும் உடனே உதவிக்கரங்களை நீட்டி இருப்பாயே. நீட்டினது மட்டும் இல்லாமல் உள்ளே இறங்கி ஒரு அலசிட்டேனே. கிடைச்சதா? அவனும் இப்படி தான் ஆர்வமாக கேட்டான், ஆனால் கிடைக்கல. ஐயோ பாவம். யாரா இருந்தாலும் நகை காணாம போச்சுன்னா கஷ்டம் தானே. ரொம்ப ஃபீல் பண்ணாத, நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் காணாமல் போனது ஒன்றும் நகை இல்லை, அப்புறம் நாய் சங்கிலி. என்னை பார்த்தா அவனுக்கு சிரிப்பாக இருக்குல்ல? இதெல்லாம் கூட மன்னிச்சிடலாம். ஆனால் அவன் போகும்போது ஒரு காரணம் ஒன்று சொன்னான் பாரு. அப்படி என்னடா சொன்னா? தொலைஞ்சது என்னமோ நாய் சங்கிலி தான், ஆனால் அது எங்கே தொலைஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதனால தான் உன்னை தேட சொன்னேன்னு சொன்னான். சரி விடுடா, இவங்கெல்லாம் இப்படிதான் நமக்கே தெரியும்ல, பின்ன எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஆனால் அந்த ஆளால் கெட்டதுலேயே ஒரு நல்லது நடந்திருக்கு. என்னது? சபா முடியல நாயில. ஏ அழகி கொடு. நல்லா இருக்குடி. எப்போ வாங்கின? அக்கா அது அவளோடது இல்லை, என்னோடது. டே விஷாலு, நீ இப்பெல்லாம் திருட ஆரம்பிச்சிட்டியா? உங்ககிட்ட கொண்டு வந்து காமிச்சேன் பாருங்க, கொடுங்க. எங்கடா கிடைச்சது? கேக்குறாங்கல்ல, சொல்லுப்பா. தங்க செயினை தேட போய் நாய் செயின் கிடச்சிது. ஆனால் அது கூடவே அதிர்ஷ்டமும் அடிச்சுது. அந்த ஆள் நாய் சங்கிலி வேணான்னு தூக்கி போட்டு போனதுக்கப்புறம் எல்லா குப்பையும் அள்ளி போட்டுட்டு இருந்தேன். அப்போதான் இந்த செயின் கிடச்சிது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் திருடிட்டுலாம் வரல. டேய் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா. அக்கா பாவம், யாரோடதுனே தெரியல. பேசாம சூப்பர்வைசர் கொடுத்துடலாமா? அவர் விசாரிச்சு கொடுத்துருவாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆமா அழகி, அவன் சொல்றது உண்மைதான். 1-2 இரும்பு கடிச்சாலே கையலாங்கல்ல போட்டு காசு பார்க்குறவன் தங்க செயின் கடிச்சா விடுவானா? ஆமாம்மா, அவங்கிட்ட கொடுக்கறதும் ஒன்று தான், சேட்டு கடையில் வைக்கிறதும் ஒன்று தான். நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது? என்ன சொல்ற? நம்மளே அடக்கடலை வச்சு பிச்சுக்கிட்டான்னு என்னக்கா யோசிக்கிற? உன் பொண்ணுக்கு வர ஃபீஸ் கட்டலான்னு கடன் கேட்டுட்டு இருந்த. ஏ அழகி, அப்பாவுக்கு வர உடம்பு சரியில்லை, இந்த காசு இருந்தால் உனக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும்ல. நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்க, வந்த வரைக்கும் லாபம், நான் கிளம்புறேன். ஏய் தப்பு விஷால். கீழே தானே அழகி கிடச்சிது. இந்த பாரு விஷாலு, அவ சொல்றது கரெக்டு தான். இப்போ தான் தெரியுது நம்ம ஏன் அந்த நிலைமையில் இருக்கோன்னு. ஏன்? இவ்வளோ நல்லவங்களா இருந்தா எப்படி? ஏய் என்னடி யோசிச்சுட்டு இருக்க? டேய் அந்த செயின் ஒரு நிமிஷம் கொடு. இது யாரோடதுன்னு தெரியுமாடி? ஆமாம். தலைக்கு வந்தது தலைப்போட போச்சுன்னா பரவாயில்ல, கை கட்டினதும் வாய் கட்ட மாட்டேங்குது. ஏன் தான் தெரில. கடவுளே. ஏய் அதான் யாருன்னு தெரியும்னு சொன்னலடி, அப்படியே யோசிச்சுட்டு இருக்க? இதை கொடுக்கறதுனால ஏதாவது பிரச்சனையா? இல்லை.